செய்தார்கள், பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார்கள், வேலை வாய்ப்புகள் வழங்குவோம் என்று சொன்னார்கள். நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பகுதியை சார்ந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆக இன்றைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நிலத்தை ஆணையோ ஆற்றுக்கு கொடுத்துவிட்டு நாம் எப்படி வாழப் போகிறோம், வாழ்க்கை குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னையிலும் திருப்பூரிலும் பல்வேறு ஊர்களிலே சித்தாள் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள், கொத்தனார் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள், மூட்டை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக சிமெண்ட் ஆலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நிலைமையாக இருக்கிறது. படித்தறிந்திருக்கிறார்கள், பட்டம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், மெக்கானிக் படித்தவர்கள் இருக்கிறார்கள், டிகிரி படித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏராளமான படித்த பட்டதாரிகள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய வேலையை, கஷ்டப்படக்கூடிய வேலையை, மூட்டை சுமக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்த என்ஜினியரிங் படித்திருக்கு, பொறியாளர் படித்திருக்கு, கோயம்புத்தூர்